வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சிவபாதன். வணக்கம். அட்டாங்க யோகத்துல நம்ம போன முறை பிரத்யாகாரத்தை பத்தி பார்த்தோம். இந்த பதிவுல நம்ம தாரணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். அட்டாங்க யோகம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், 8 வகையான அங்கங்கள். அதுல யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகரம், ஆறாவது தாரணை. இதுக்கப்புறம் இருக்கிறது தியானம், சமாதி. இன்னும் 2 தான் இருக்குது. இந்த அட்டாங்க யோகத்துல தாரணைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற்கனவே நம்ம சொன்னோம், பிரத்யாகாரம் என்பது வெளியில் அலையும் மனதை, இந்த ஐம்புலன்களை, இந்த பஞ்ச இந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த இந்திரியங்களை வெளியில் இருக்கும் இந்த மும்மலங்களோடு கலந்து இப்படி அலைபாய்ந்துட்டு இருக்கிற இந்த இந்திரியங்கள் மட்டுமல்ல, மனசும் சேர்த்துதான் சொல்லுவோம் இல்லையா. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், ஆணவம், இது எல்லாமே சேர்ந்ததுதான். இது அருவம், உருவம். பஞ்சேந்திரியங்கள் உருவமா இருக்குது. அருவமா இருக்குது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஆணவம், இதெல்லாம் அருவமா இருக்குது. இந்த மலங்களிலும் இருந்து நம்மளிருந்து இறைவனோட சேராமல் நம்மளை அந்நியப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தணும். வளைந்து கிடக்கிற இந்த மனத்தை ஒன்று சேர்க்கிறது பிரத்யாகாரம். தாரணைங்கிறது உள்முகப்படுத்துதல். அதாவது பிரத்யாகாரத்துக்கும் தாரணைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். சில பேருக்குலாம் 2 ஒண்ணு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. பிரத்யாகாரம் என்பது வெளியில் அலைந்து கொண்டிருக்கும் மனதை உள்ள வச்சு பூட்டுறது. அந்த பட்டியல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆடு மாடுகள்லாம் மெய்தெல்லாம் எடுத்து பட்டியல வச்சு பூட்டுறதோட அந்த பிரத்யாகாரம் நின்றுடுது. ஆனால் அப்படி பூட்டப்பட்ட அந்த பட்டிக்குள் இருக்கும், இந்த மனதுக்குள் இருக்கும் இதை என்ன பண்ணணும், ஒருநிலைப்படுத்தணும். அப்ப என்னென்னலாம் ஒருநிலைப்படுத்தணும், பஞ்ச இந்திரியங்கள் அப்படிங்கிற இந்த கண், காது, மூக்கு, வாய், மெய் எல்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு விதமான இது. இப்ப கண்ணு செய்யறத காது செய்யாது வேலையை, காது செய்யறத மூக்கு செய்யாது, மூக்கு செய்யறத வாய் செய்யாது, அது இதுல 4 செய்யறத மெய் செய்யாது. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு செயல்களை கொண்டது. இது எல்லாமே எங்க இருக்குது, மும்மலங்கள்ல மாயை உலகத்துக்குள்ள சிக்கிட்டு கிடக்குது. இது அல்லாம இன்னொன்று இருக்கு பாருங்க, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது எல்லாம் ஒண்ணு போல தோணும், ஆனா எல்லாமே வேற வேற. ஒவ்வொன்றும் வேற வேற செயல்களை செஞ்சிட்டு இருக்கு. புத்தி செய்யறத மனம் செய்யாது. மனம், புத்தி, சித்தம், அறிவு எல்லாமே சொல்லுவாங்க, ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு செயலை செய்யுது. ஸோ இப்ப நம்ம 6வது பதிவான தாரணை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அண்டத்தில் இருக்கும் இந்த பிண்டத்தில் இருக்கும் இந்த உடலை அழியாத உடலாக பார்த்துக்கொள்ளும். அது எப்படி அந்த உடம்பு அழியாம இருக்குமா? யார் அழியாம இருக்காங்க சொல்லுங்க, வேணா பாதுகாக்கலாம். இன்னைக்கு ராமானுஜர் பார்க்கிறோம், நிறைய சித்தர்கள் எல்லாம் அவர் உடல்களை பதப்படுத்தி வைக்கிறாங்க. ஆனால் அழியாத உடல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தா, காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா. அந்த காற்று போனதுக்கு அப்புறம் அது பிணம். இந்த பிணத்தை நான் பாதுகாப்பதுக்கு பேரு அழியாத உடலானா இல்ல, அது இல்ல. வள்ளலார் இந்த உடலை ஒளியாக மாற்றி வெளியே போனாங்க, அதுதான் அழியாத உடல். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சித்தர்களை போய் சொல்லலாம். நம்ம அட்டமா சித்துக்களுக்கு பயிற்ற நிறைய 14 கீழ் சித்தர்கள் எல்லாம் இந்த ஒளிவாகவும் ஒவ்வொரு விதமாகவும் அவங்களோட உடல்களை இறைவனோடு ஐக்கியமாக கலந்தார்கள். அதுல நாம இந்த கலியுகத்தில் நாம் கண்ட மிகப்பெரிய சித்தராக நாம பார்த்தவர் வள்ளலார் பெருமான். அவருடைய உடலை ஒளி உடலாக மாற்றி இறைவனோடு கலந்தார். பக்தி மார்க்கத்துல மாணிக்கவாசல சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நாம் சித்தர் மார்க்கத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அழியாத உடலா மாத்துறதுக்கு என்ன மாதிரியான இது வேணும் அப்படின்னா, அதுக்கு தாரணையும் ஒரு காரணம். தாரணை ரொம்ப செம்மையா நம்ம பயிற்சி செஞ்சால் மட்டுமே நாம் இந்த ஒளி உடலை, அதாவது அழியாத உடலாக நம்ம பார்க்கணும். பொதுவா நம்ம பஞ்ச இந்திரியங்கள் இல்லையா, கண், காது, மூக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை விட நாம் இந்த அந்த கரணம் அப்படின்னு சொல்றோம். பஞ்ச இந்திரியங்கள் தவிர இந்த அருவமாய் இருக்கிற புத்தி, சித்தம், அகங்காரம், ஆணவம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் அந்த கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அந்த கரணம் அப்படின்னா அறிவின் மூலமாகத்தான் இதை உள்ள திருப்பணும். இதை நீங்க போய் கண்ணை நீங்க க்ளோஸ் பண்ணு அப்படின்னா கண்ணால மூடிக்கலாம், அது செயல். வாயை மூடிக்கலாம், மௌனமா இருந்துக்கலாம். மூக்க வேணா கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். ஆனால் மனதை எப்படி நீங்கள் அடக்குவது, அறிவை எப்படி பயன்படுத்துவது, சித்தத்தை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துவது, இதையெல்லாம் நீங்கள் அறிவால் செய்ய வேண்டும். அப்படிங்கிறத பத்தி பார்க்கறது தான் இந்த தாரணை அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவா நம்ம இந்த வாசியோகம் பயிலும் பொழுது 2 விதமா இருக்கு. பிரத்யாகாரத்துல என்ன சொன்னோம், மூலாதாரத்தில் மட்டுமே மனதை குவிக்கணும், மற்றதுல இல்ல. ஏன்னா பிரத்யாகாரத்துல மூலாதாரத்துல மட்டும்தான் மனதை குவிக்க வேண்டும். ஆனால் தாரணையில் அப்படி கிடையாது. 6 நிலைகள் இருக்கு இல்லையா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை அப்படிங்கிற இந்த இதுக்குள்ள நாம் மனதை குவிக்கலாம். அப்படி குவிச்சா என்ன நடக்குங்கிறத நம்ம திருடி பார்க்கலாம். ஆனால் இங்க தாரணையில
ஆறிலையும் மனதை குவிக்கலாம். ஆனால் பிரத்யாகாரத்துல மூலாதாரத்துல மட்டும்தான் நம்ம வந்து மனதை குவிக்க வேண்டும். ஆனால் தாரணையில மூலாதாரத்தில் மட்டும்தான் நீங்க வாசியை பயன்படுத்தணும். மற்ற எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் வாசியை பயன்படுத்த கூடாது. இப்படி பயன்படுத்தினா என்ன நடக்கும்? அதீதமான பக்க விளைவுகள் ஏற்படும். ஆனா தாரணையில வந்து நம்ம வந்து ஒருமுகப்படுத்துறோம். ஆனால் இங்க மூலாதாரத்தில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து வாசியை தாரணையில் பயன்படுத்த வேண்டும். அப்படி வேறு வேறு நிலைகள்ல இப்ப வந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அங்கெல்லாம் நீங்க வாசியை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா விபரீத விளைவுகள் நடக்கும். அந்த விபரீத விளைவுகள் என்னங்கிறது நம்ம வந்து இன்னும் நம்ம பார்க்க இருக்கிறோம். தாரணைன்றது வந்து ஒத்த வார்த்தையில சொல்ற விஷயம் இல்லை. ஒவ்வொன்றும் ஒரு நிலை இருக்கு தாரணைக்குள்ளே. நம்ம எப்படி அட்டமாசத்துக்குள்ள 8 அங்கங்கள் இருக்கு, ஆசனங்கள்ல பல ஆசனங்கள் இருக்கு, அதே மாதிரி பிரணயாமால நிறைய பல விதமான பிரணயாமங்கள் இருக்குது, பிரத்யாகாரத்துல பல விதமான பிரத்யாகாரம் இருக்குது. தாரணையிலும் அப்படி உள்ளது. எல்லாம் ஒரு மாதிரியான பயிற்சி அல்ல. அதுல வந்து பூத தாரணை அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 6 வகையான தாரணைகள். அதுல முதல் வகை வந்து பூத தாரணை. இந்த பூத தாரணை அப்படின்றது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதங்கள் சொல்றோம்ல. இந்த பஞ்சபூதங்கள்ல வந்து என்னன்னாக்கா அந்த கீழே மூலாதாரத்தை தவிர இந்த மண், நெருப்பு, ஆகாயம், காற்றெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. அதுல பாத்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு வந்து சுவாதிஷ்டானம், அதுல நீருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மணிப்பூரகம், இங்க நெருப்புக்கு வந்து அநாகதம், காற்றுக்கு வந்து விசுப்தி, இங்க ஆகாயத்துக்கு வந்து ஆக்கினி. இப்படி நம்ம அந்த ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒரு நிலையை நாம் இங்கே கொடுக்கிறோம். அது ஒரு ஆதாரம். சோ இப்படி நம்ம 6 வகையான ஆதார சக்கரங்களை ஒவ்வொரு நிலைக்கும் நம்ம கொடுக்கிறோம். ஆனால் நாம் இங்கே மூலாதாரத்தில் மட்டுமே வாசியை பயன்படுத்துகிறோம். இப்படி பயன்படுத்தினா என்ன நடக்கும் பின்னாடி பார்க்கலாம். இது அல்லாம ஒவ்வொரு அந்த நிலையிலும் அந்த ஆதார சக்கரங்களிலும் நாம் வந்து ஒவ்வொரு விதமாக நாம் மனதை ஒருநிலைப்படுத்தணும், குவிக்க வேண்டும். மனதை குவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நான் சொல்றது. இன்னும் ப்ராசஸ்ல இன்னும் நிறைய இருக்குது. ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு ஆதார சக்கரங்களையும் நாம் குவிக்க வேண்டும். இது அல்லாம நவகிரக தரிசனம் அப்படின்றது நாம் அப்படியும் ஒரு சில பேர் வந்து பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்க எல்லாம் வந்து தியானம் பண்ணும் போது அதை வந்து இந்த நவகிரக தரிசனம் அப்படிங்கிறத மனதை குவிப்பார்கள். அப்படியும் ஒரு தரிசனம் அவங்க படுவாங்க. சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்களின் பங்களிப்பிற்காக கரம் நீட்டுகிறது. உங்களின் இந்த சிறு உதவி ஏழை மற்றும் முதியோருக்கு உணவாகவும், திருக்கோவில்களுக்கு தீபமாகவும், ஆன்மீக அனுபவ காணொளியாக்கத்திற்கும் பயனுள்ளதாய் அமையும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் மேலான உதவிகளை 8438238921 ஜிபே எண்ணிற்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பி வையுங்கள். நன்றியுடன் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. இரண்டாவதாக நம்ம வந்து வாசி தாரணை. வாசினாலே உங்களுக்கு தெரியும் பிராணன். இந்த பிராணனை எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா எல்லா 6 சக்கரங்கள் ஆதார சக்கரங்களிலும் நீங்க பார்க்கலாம். ஆனால் வாசியை மட்டும் அங்க மூலாதாரத்துல மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும். வாசி இல்லாம நீங்க வந்து அந்த உள்ளுக்குள்ள நீங்க மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு பேர் வந்து விபாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. விபாசனா அப்படின்னா முழுமை இல்லாத ஒரு வாசி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இந்த விபாசனா அப்படிங்கிறது வந்து என்னன்னா வாசி இல்லாம ஒவ்வொரு மூலாதார சக்கரங்களிலும் நீங்க வந்து பார்க்கணும். ஒவ்வொரு ஆதார சக்கரங்களிலும் நீங்க வாசி இல்லாமல் பார்க்கறதுக்கு பேர் தான் வந்து வாசி தாரணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து கரணதாரணை அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது நம் கரணதாரணை. இந்த கரணதாரணைன்னா என்ன? ஏற்கனவே நான் சொன்னோம், உருவம் அருவம் சொன்னோம். உருவமா இருக்கிறது பஞ்சேந்திரியங்கள், அருவமா இருக்கிறது என்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஆணவம், இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் அறிவால் நாம் வந்து ஒருநிலைப்படுத்துற ஒரு விஷயம், நெறிப்படுத்தி அதை என்னன்னா ஒவ்வொன்றைக்கும் நம்ம புத்தி சொல்றோம், நீ உன்னுடைய பிறப்பின் ரகசியம் இதுதான், நீ இதெல்லாம் நீ பார்க்க கூடாதுன்னு நம்ம அறிவை சொல்லி அறிவை சொல்லினா நம்ம வந்து கூப்பிட்டு வச்சு அட்வைஸா பண்றோம். நாம் அறிவின் மூலமாக அதையெல்லாம் நாம் ஒருநிலைப்படுத்துறோம், சிங்க்ரனைஸ் பண்றோம் நம்ம. ஸோ இந்த ஒருமுகப்படுத்துறதுக்கு பேர் தான் வந்து கரணதாரணை அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5 சக்கரங்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன இந்த 5 சக்கரங்களையும் 5 பூதங்கள் பஞ்சபூதங்கள் இது மூலமா நம்ம வந்து இறைவனை அடையலாம். இங்கேயே கூட நம்ம இறைவனை பார்க்கறதுக்கு அந்த தாரணை, நம்ம இன்னும் சமாதி நிலையெல்லாம் இருக்குது, அதுக்கு முன்னாடி தியானம் இருக்குது, அதுக்கு முன்னாடி நிற்கிறது தான் தாரணை. இந்த தாரணையிலே நீங்க வந்து தற்பரம் அப்படிங்கிற இறைவனை நீங்கள் காணலாம். ஆனா எப்படி காணலாம்? பல வடிவங்கள்ல நீங்க காணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். தாரணையில 4வதா இருக்குது தெய்வ தாரணை. தெய்வதாரணை அப்படின்னா தெய்வத்தை நாம் தரிசனம் செய்வது. தாரணையிலேயே நம்ம வந்து தெய்வத்தை தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. தற்பரம் எனும் இந்த இறைவன் பல வடிவங்கள்ல
நமக்கு தரிசனம் செய்வாங்க. அது எப்படி? நம்ம ஒவ்வொரு விதமான நிலைகள்ல இருக்கோம். நம்ம ஆதார சக்கரத்துல ஒவ்வொரு ஆதாரங்கள்லயும் உங்களோட மனம், சித்தம், அகங்காரம், ஆணவம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்க ஒருநிலைப்படுத்தி ஒவ்வொரு நிலையிலையும் அந்த 6 ஆதார சக்கரங்களிலும் 6 விதமான ஒரு அனுபவங்களை நீங்கள் அடையலாம். அந்த அனுபவங்களை அடையும் போது உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டுமோ அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம். இந்த இடத்துலதான் நம்ம சித்தர் பெருமக்கள் எல்லாம் நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்க ரொம்ப அதீத ஒரு இது இருந்தீங்கன்னா இங்க பார்க்கலாம். அது எப்படி பார்க்க முடியுமான்னா, நீங்க இந்த கலியுகத்துல இயமம் நியமம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அங்கேயே நாம ஒரு ஒரு பியூரிஃபைடு சோல் ஆயிடுறோம். நம்ம எப்போ ஒருத்தருக்கு துரோகம் செய்யாம அது நன்மையை மட்டுமே செஞ்சு யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாம மனதார உடலால நீங்க செய்யும் பொழுது நீங்க ஒரு பியூரிஃபைடு சோல் ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களை காயகல்பமாக இந்த உடலை மாற்றுவதற்கு ஆசனங்களை செய்கிறீங்க. மூச்சு போய் உள்ளுக்குள்ள இருக்கிற உங்க உடல்ல இருக்கிற அந்த கெட்ட செய்தெல்லாம் அந்த டாக்ஸின்ஸ் எவ்ரிதிங் வெளியே அமுச்சு விட்டுறீங்க பிராணாயாமம் மூலமா. பிரத்யேகாரம் அப்படிங்கிறது வெளியில கிடக்கிற அந்த மனங்களை எல்லாம் உள்ள வச்சு பூட்டி நீங்க சரியாகிறீங்க. இந்த ஆரணையில நீங்க ஒருநிலைப்படுத்துறீங்க. இங்கேயே நீங்க தெய்வத்தை காணும் அந்த அந்த பாக்கியம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் நமக்கு தியானம் இருக்குது, இன்னும் நமக்கு சமாதி நிலை இருக்குது. ஸோ தாரணையிலே நீங்க தெய்வங்களை ரசிக்கலாம். ராமகிருஷ்ணர் அப்புறம் இந்த மாதிரியான தாரணையிலே தான் அவங்க நிறைய காளி நிறைய இஷ்ட தெய்வங்கள் மட்டுமல்ல, அது எல்லாமே இயேசுநாதரை கூட இவர் இந்த தாரணையில தெய்வ தாரணையில அவங்க தரிசனம் செய்ததாக வரலாறு இருக்கு. அடுத்தது தத்துவ தாரணை. 5வது தாரணையில 5வது இடம் தத்துவ தாரணை. உங்களுக்கு தெரியும், இறைவனுக்கு 96 தத்துவங்கள் இருக்கு. இந்த 96 தத்துவங்களும் மனிதனும் அடையலாம் அப்படின்னு சொல்றதா தத்துவ தாரணை. அது எப்படி அடையலாம்? ஏற்கனவே நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, இயமம் நியமம் எல்லாத்துலயும் கிட்டத்தட்ட இறைவனுக்கு இணையாகவே நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இந்த உடல் பியூரிஃபைடு வெரி பர்ஃபெக்ட் சோல், அப்புறம் இறைவனுக்கு இணையாக காயகல்பம் எல்லாமே நம்ம இறைவனோடு இணைந்து நெருங்கிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கோம். அப்போ இறைவன் இருக்கிற 96 தத்துவங்களும் மனிதனும் அடைவான் அப்படிங்கிறத நம்ம கூட நம்ம காணலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த தெய்வ தாரணையில பாத்தீங்கன்னா அதுல ஆதார சக்கரங்களை நம்ம ஒன்றும் பார்க்கும்போது பிரம்மா என்ன பண்ணுவாரு? படைப்பின் தொழில், உற்பத்தி செய்யற செயல். ஸோ இதை கூட நம்ம தெய்வ தாரணையில நம்ம செய்யலாம் அப்படின்றாங்க. அப்ப தத்துவ தாரணையில 96 தத்துவங்களை கொண்ட இறைவனுக்கு மனிதனும் அந்த 96 தத்துவங்களை அடையலாம். இது போன்று நம் தாரணையில நம்ம ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கலாம். அடுத்து பிரம்மதாரணை. பிரம்மதாரணைங்கிறது நம்மளை இறைவனாவே பாவிச்சிடணும். நாம தான் இறைவன். அதைத்தான் நான் இப்ப சொல்றேன். இறைவன் வேறு எங்கும் இல்லை. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்தங்கமே. இறைவன் எங்க இருக்கிறான்? உள்ளதான் இருக்கிறான். அது யாரு? அது நீதான். சித்தர் எங்க இருக்கிறாங்க? நீக்கமர நிறைந்திருக்கிறாங்க. நீதான் சித்தர். வாழும் சித்தர் நீதான். உனக்குள்ள நீ பயணிச்சு அப்படின்னா எல்லாமே நடந்தா நீதான் சித்தர். நான் சொன்ன இந்த இயமம் நியமத்திலிருந்து நீங்க வாங்க, நீங்க தாரணை வாங்க. இன்னும் நீங்க சமாதி நிலைக்கெல்லாம் போனீங்கன்னா இன்னும் அது கிரேட். இங்கதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? பூரணத்துவம் பண்றீங்க தாரணையில. இதுக்கப்புறம் டிராவல் பண்ண ஏற்கனவே பிரத்யேகத்துல டிராவல் பண்ணிட்டீங்க. இறைவனை தேடும் பணியில நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. தாரணையில நீங்க ஒருநிலைப்படுத்துறீங்க. இறைவனாவே நீங்க பாவிக்கிறீங்க. இந்த இடத்துல தான் நீங்க உணர்றீங்க. இறைவனாக நீங்கள் பாவிக்கிற இந்த சூழ்நிலை எதுன்னா பிரம்ம தாரணையில தான். இதுக்கப்புறம் இங்கதான் நீங்க இந்த வாழையை நீங்க பார்க்கலாம். வாழை சித்தர்கள் பெருமக்கள் சித்தர் பயணத்தில் இருக்கிறவங்களாம். ஸோ அந்த இடத்துல வாழையை நீங்கள் இங்கதான் ஒளி வடிவில் பார்க்கலாம். இறைவனையும் நீங்கள் ஒளி வடிவில் பார்க்கலாம். வாழையை நீங்கள் இங்கதான் வாசி யோகத்துல பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குண்டலினி யோகத்தை எழுப்புவதற்கு மனோன்மணி என்னும் இந்த வாழை எவ்வளவு முக்கியமோ, அந்த வாழையை 10 வயது சிறுமியாக இந்த வாழை பெண்ணை நீங்கள் இங்கே தாரணையில தான் நீங்க பார்க்கணும். இன்னும் நீங்க வாசி யோகத்துக்கு உள்ள நீங்க போகல, ஆனால் இங்கே நீங்கள் தரிசனம் செய்யலாம். வாழை இறைவனை ஒளி வடிவில் நீங்கள் இங்கதான் காண முடியும். இந்த தாரணையில வெவ்வேறு விதமான அனுபவங்கள் இருக்கும். ஒவ்வொரு மூலாதாரத்த சக்கரங்கள்ல நீங்க போகும்போதும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், ஒவ்வொரு விதமான கடவுளை நீங்க பார்க்கலாம். அந்த என்ன இஷ்ட தெய்வங்கள், நீங்க எதை நினைத்து நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டுமோ அந்த தெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுக்கும். எப்போ? தாரணையிலே உங்களுக்கு காட்சி கொடுக்கும். இங்க அமானுஷ சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் இந்த அனுபவங்கள் எல்லாம் இன்பங்கள். நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த இன்பங்கள் கிடைக்கும். இங்கேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? இந்த தாரணையிலேயே திருப்தி பெற்றுவாங்க. இந்த தாரணையிலேயே திருப்திப்படுத்த அடுத்து ஸ்டெப்ஸ் போக மாட்டாங்க. இங்கே நின்று இதுவே போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனால்
இதையெல்லாம் இது ஒரு நாம சொல்லுவோம்ல, இங்க ஏற்கனவே நம்ம வெளியே இருக்கும்போது சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுவோம். என்னது, இந்த மாய வலைக்குள் இருக்கும் இந்த மாதிரிலாம் சிற்றின்பம் சொல்லுவோம். ஆனால் தாரணையில கிடைக்கிற இந்த பேரின்பம், இறைவனையே நீங்களாவே இறைவனாக பாதிக்கலாம். ஒவ்வொரு அனுபவங்களையும் நீங்க நினைச்ச தெய்வம் உள்ள வரும். வாழை என்கிற அந்த மனோன்மணி தாய் உள்ள வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. இறைவனை ஒளி வடிவில் நீங்கள் காணலாம். இவ்வளவு இருக்குது. நிறைய உங்களுக்கு வந்து வெவ்வேறு அனுபவங்கள் கிடைக்கும், நிறைய இன்பங்கள் கிடைக்கும், அமானுஷ சக்தி கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கிற இந்த தாரணை உங்களுக்கு திருப்தி பற்றும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையெல்லாம் நீங்கள் உதாசீனப்படுத்தி விட்டு அடுத்த நிலை, தியான நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். இந்த தியான நிலை அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தப் இம்ப்ரெஷனை நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற இந்த எஃபர்ட்டுக்கு நீங்க கொடுக்குற சின்ன ஒரு கைமாறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவபாதம். வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.